பசிச்சிச்சுன்னா சாப்பிடுவீங்களா? இல்லை பசிக்கலை அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாற்றுவீங்களா? சாப்பிடுவீங்கல்ல. அப்புறம் ஏன் கோவம் வந்தா இல்லை சோகம் வந்தால் மட்டும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க? பசி எப்படி பாடியில் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு ஒரு சிக்னல் கொடுக்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு எமோஷன்ஸும் ஒவ்வொரு சிக்னல் கொடுக்குது. அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏன் நாம் அதை சப்ரஸ் பண்ணுறோம்? ஏன்னா பசிச்சிச்சுன்னா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்த நம்ம அப்பா அம்மா சோகம் வந்தால் அள்ளுன்னு சொல்லி கொடுக்கல. கோவம் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பர், அவங்க நம்மளோட டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏன் கோவப்படுறேன்னு. அப்புறமேல் வந்துட்டு ஏன் உம்முன்னு இருக்க, ஹாப்பியாக இரு அப்படின்னு சொன்னால் எப்படி ஹாப்பியாக இருக்க? பாவம், அவங்களுக்கு புரியலை எல்லா எமோஷன்ஸும் இன்டர்லிங்க்டுன்னு. ஆமாம், நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க்ட். ஒரு எமோஷனை சப்ரஸ் பண்ணால் நம்ம டோட்டல் எமோஷனல் சிஸ்டமே அஃபெக்ட் ஆகும். அதே ரொம்ப நாள் சப்ரஸ் பண்ணோன்னா எமோஷ்னலி நம்ம கூட ஆகலாம். ஐ மீன், எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு கூட போகலாம். ஸோ என்ன தான் பண்ண? ஃபாலோ தீஸ் 3 ஸ்டெப்ஸ்: அக்செப்ட், அனலைஸ், ஆக்ட். ஃபஸ்ட்டு, ஏதாச்சும் ஒரு எமோஷன் இருந்துச்சுன்னா, ஆமாம் இந்த எமோஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு அதை வேலிடேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கோவமாக இருந்தீங்கன்னா ஆமாம் நான் கோவமாக தான் இருக்கேன், சோகமாக இருந்தீங்கன்னா ஆமாம் நான் சோகமாக தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வேலிடேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஏன் கோவமாக இருக்கேன், ஏன் சோகமாக இருக்கேன் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி என்ன ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம், எதனால் நான் கோவமாக இருக்கேன், அந்த கோர் ரீசன்ஸ் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். தேர்ட், பண்ண அனாலிசிஸ்க்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். சில எமோஷன்ஸ்க்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும், சில எமோஷன்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸை நம்ம எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை பிஸியாக இருக்கீங்க, இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது, அப்போ என்ன பண்ணுறது? சிம்பிள், ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன எமோஷன் இருக்கோ அதை வேலிடேட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் எமோஷ்னலி அன்லோட் பண்ணுறதும் அதை இன்னொருத்தவங்க மேலே டம்ப் பண்ணுறதும் தான் தப்பு. அப்படி நீங்கள் யார் மேலே டம்ப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சு நான் திரும்ப வந்து டம்ப் தாண்டா பண்ண போகிறேன் அப்படின்னு டேக் பண்ணுங்கள்.